நம்மளுமே ஒரு 3 இயர்ஸ்ல கோட்டீஸ்வரங்க ஆயிடலாம் இங்க லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாக்கா. திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர். சென்னையில ஏறினீங்கன்னா பெங்களூர் 3 ஹவர்ஸ்ல போயிடலாமா. அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு. இதுலதான் அது கனெக்ட் ஆக போகுது. ஹைவேல இருந்து 6 வே ஹைவே, அந்த 6 வே பண்ற ஹைவேல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட் நடந்தே போயிடலாம். 1000 மீட்டருக்கு மேல இருக்கிற ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால தான் நம்ம சைட் அமைச்சு கொடுத்துருக்கோம். 25,000 கிட்ட புக் பண்ணாங்கன்னா ஸ்பாட்லயே அவங்களுக்கு 2 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ பண்றோம். இதுல வந்துட்டு புக் பண்ற கிளையண்ட்டுக்கு வந்துட்டு புக் பண்ணும்போது லான்ச்சிங் ஆஃபரா ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 7 நிமிஷம் தான் கரெக்டா கலெக்டர் ஆஃபீஸ் ரீச் பண்ணிடலாம். கரண்ட் லொகேஷன்ல இருந்து திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் கரெக்டா 7 நிமிஷம் தான். 3 கிலோமீட்டர் தாங்க. இது ஒரு மினி டி நகர்னு சொல்லாங்க. கமர்ஷியலா இருந்தாலும் சரி, கார்னரா இருந்தாலும் சரி, எதுக்குமே வந்துட்டு எக்ஸஸ் பைசா நோ. தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது, ஃப்ளட் வராது, காத்துக்கு பிரச்சனை வராது, பொல்யூஷன் இல்லாத ஏரியாவா இருக்கும். அட் த சேம் டைம் ஹை அப்ரைசல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். திருவள்ளூர்னு லொகேஷன் அமுச்சு வச்சாங்க. பார்த்தா டி நகர் மாதிரி இருக்கு. சென்னை சில்க்ஸ் குமரன் தங்க மாளிகை கிட்ட வந்து நிக்கிறேன். சார், நீங்க திருவள்ளூர் லொகேஷன் அமிச்சிங்களா, டி நகர் லொகேஷன் அமிச்சிங்களா? பாக்கிறதுக்கு டி நகர் மாதிரி இருக்கு. மேடம் அது டி நகர் தான் மேடம். அதாவது ஆமா மேடம், திருவள்ளூர் டி நகர் மேடம் இது. ஓ, இது ரெண்டாம் டி நகர். நம்ம திருவள்ளூர் டி நகர் அதுதான் நினைச்சிருக்காங்க சென்னையில. திருவள்ளூர் பாத்தீங்கன்னா அது டி நகர். இங்க பாத்தீங்கன்னா சென்னை சில்க் இருக்கு, குமரன் இருக்கு, அப்புறம் பாத்தீங்கன்னா KFC இருக்குது, GRT இருக்குது, அப்புறமா வந்து MR மாளிகை இருக்குது, கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல நியர்பை இருக்கு, எல்லா அமிட்டிஸும் இருக்குது. அடுத்த டி நகர்ல என்னென்னலாம் இருக்கோ, புருஷவாகத்துல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே திருவள்ளூர்ல வந்துருச்சு. நீங்க இடம் போட்டுருக்கீங்க. இங்க இருந்து நமக்கு ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. மிஞ்சி போனா ஒரு 10 நிமிஷத்துல மிஞ்சி போனா இங்க இருந்து சென்னை சில்க்ல இருந்து 10 நிமிஷம். கண்டிப்பா மேடம். சூப்பர். அந்த இடத்துக்கு போயிடலாமா? கண்டிப்பா போலாம் மேடம். வாங்க மேடம். கடவுளே, அன்னைக்கு அவன் யோசிச்சான், இடம் வாங்கி போட்டான், அவன் கோட்டீஸ்வரன் ஆயிட்டான். அன்னைக்கு நான் யோசிச்சு விட்டுட்டேன். என்ன மாதிரி ஃபீல் பண்ற கேஸா நீங்க? இனிமேட்டு அந்த மாதிரி ஃபீல் பண்ண வேண்டாம். திருவள்ளூர்ல சென்னையோட நார்த் சைட்ல இனிமேட்டு பாத்தீங்கன்னா பெரிய டெவலப்மெண்ட் இருக்கும். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. அதுக்கான நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் நிறைய பார்த்திருப்பீங்க, நியூஸும் நிறைய பார்த்திருப்பீங்க. அட்வான்ஸ்ட் டெவலப்மெண்ட், மெட்ரோ ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே இந்த நார்த் சைட்ல தான் நடந்துட்டு இருக்கு. அதுல திருவள்ளூர்ல இப்போ ஒரு சைட் போட்டிருக்காங்க லோ பட்ஜெட்ல. அவன் கோட்டீஸ்வரன் ஆயிட்டா, இவன் கோட்டீஸ்வரன் ஆயிட்டான்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். நம்மளுமே ஒரு 3 இயர்ஸ்ல கோட்டீஸ்வரங்க ஆயிடலாம் இங்க லேக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாக்கா. அப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன் கொண்டு வந்திருக்கேன். தண்ணிக்கு பிரச்சனை இருக்காது, ஃப்ளட் வராது, காத்துக்கு பிரச்சனை வராது, பொல்யூஷன் இல்லாத ஏரியாவா இருக்கும். அட் த சேம் டைம் ஹை அப்ரைசல் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். அதுதான் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கேன். திருவள்ளூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் 1.5 கிலோமீட்டர். 6 வே பைபாஸ் இருக்குல்ல, அங்க இருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் மட்டும் தான் இந்த இடம். இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்கறதுக்காக சார் வரார். பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா அது நீங்க சொன்னதுக்கு 100க்கு 100 நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி, இப்ப சைட் அம்யூனிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப பாத்தீங்கன்னா வரும்போது வழியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா ரெசிடென்ஸான ஏரியா, ஃபுல்லா வீடு, ஒரு 1000 வீட்டுக்கு மேல இருக்கிற ஒரு ரெசிடென்ஸான ஏரியால தான் நம்ம சைட் அமைச்சு கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம சைட்டுக்குள்ள என்ன அமிட்டிஸ் இருக்குன்னா, கேட்டட் கமிட்டி ஃபுல்லா காம்பவுண்ட் வால் கொடுத்துருப்போம், பிரம்மாண்டமான கேட் கொடுத்துருக்கோம், EB எடுத்து வச்சிருக்கோம். ஓகே, லைன் உள்ளவே வந்தாச்சு, சைட்டுக்குள்ளே இருக்கு. ரெண்டாவது திங் பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாட் டேப் லைன் கனெக்ஷன், ஒவ்வொரு ஃபிளாட்ஸுமே டேப் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே பாத்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்குமே அங்கங்க எங்கெங்க தேவையோ அந்த பர்టిక్యులர் டிஸ்டன்ஸ்ல எல்லாத்துக்குமே நாங்க ஸ்ட்ரீட் லைட் கொடுத்து வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு ஃபிளாட்ஸும் பார்த்தா கிரீனிஷா நம்ம ட்ரீஸ் கொடுத்துருக்கோம். ஆமா, ட்ரீ லைனா கொடுத்துருக்கோம். நல்ல கிரீனிஷா இருக்கும் சைட். மெயினா நம்மளுக்கு ரோடு எவ்வளவு பெருசா இருக்குன்னு தான் மெயினா பாப்பாங்க எல்லாருமே. இப்ப நம்ம உள்ள பாத்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்ல இருந்து வரும்போது 40 அடி ரோடு உள்ள வரும். 40 அடி ரோடு வந்து நம்ம கேட்டட் கமிட்டி உள்ள நுழையும் போது பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸே பிரம்மாண்டமான 30 அடி ரோடு, நல்ல பிளாக் டாப் ரோடு, நல்ல 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம். அது 4 ஸ்ட்ரீட்டுமே பாத்தீங்கன்னா கனெக்டட் ரவுண்ட். இது ரவுண்ட் 4 கனெக்டடுமே பாத்தீங்கன்னா பிளாக் டாப் ரோடு 30 அடி ரோடு கொடுத்துருக்கோம். அதாவது மெயின் என்ட்ரன்ஸ்ல வரும்போது 40 அடி, இங்க உள்ள வந்தது எல்லாமே மெயின் ரோடு எல்லாமே பாத்தீங்கன்னா 30 ஃபீட். சார், இன்னர் ரோட்ல என்ன பிரைஸ்? இன்னர் ரோடு எல்லாம் பாத்தீங்கன்னா 30 அடி ரோடு இருக்கு, 24 அடி ரோடு ரெண்டுமே இருக்கு. ஓகே, என்னென்ன ஃபேசிங் சார் இருக்கு இங்க பிளாட்ஸ்? மேடம் இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபேசிங்லயும் இங்க அவைலபிளா இருக்கு. 4 ஃபேசஸ். ஆமா, 4 ஃபேசஸ் இருக்கு. ஈஸ்ட் இருக்கு, நார்த் இருக்கு, வெஸ்ட் இருக்கு, சவுத் இருக்கு. எல்லா ஃபேசிங்லயுமே இன்னைக்கு அவைலபிளா இருக்கு. ஓகே, இப்போ நீங்க இன்னும் லான்ச் பண்ணல இந்த சைட்ட, சோ எல்லாமே அவைலபிள் இருக்கும். கண்டிப்பா. இப்ப கார்னர் பிளாட்ஸ்க்கும் உள்ள இருக்கிற பிளாட்ஸ்க்கும் வேரியேஷன் கொடுப்பீங்களா இல்ல ஒரே ரேட் கொடுத்துருவீங்களா? நம்ம ஸ்ரீவா எஸ்டேட் கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மத்த கம்பெனி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கார்னருக்கு ஒரு ரேட்டு, அப்புறம் கமர்ஷியலுக்கு ஒரு ரேட்டு,
லைட் இது எல்லாமே கொடுப்பாங்க. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு கமர்ஷியலா இருந்தாலும் சரி, கார்னரா இருந்தாலும் சரி, எதுக்குமே வந்துட்டு எக்ஸஸ் பைசா நோ. ஒரே ஃபிக்ஸட் ஒரே பிரைஸ் தான். சார் கனெக்டிவிட்டி பத்தி சொல்லுங்களேன். மேடம் நீங்க கனெக்டிவிட்டி கேட்டிருக்கீங்க. இங்க இருந்து சொல்றதோட நான் அங்க போய் சொல்றேன், வந்து பாருங்க. இங்க இருந்து கொஞ்சம் தூரம் தான்றீங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ் 500 மீட்டர். ஓகே, நான் அங்க போய் உங்களுக்கு காட்டுறேங்க. சார் நம்ம சைட்டுக்கு கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கும்னு சொன்னீங்க, அதனால நான் கனெக்டிவிட்டி கிட்டே வந்திருக்கோம். இது வந்து திருப்பதி போற பைபாஸ் எனக்கு தெரியும், சென்னை டு திருப்பதி போற பைபாஸ். இங்க இருந்து என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்கு? இப்ப புது பஸ் ஸ்டாண்ட் மாத்திருக்காங்கல்ல, அது இங்க இருக்குன்னு சொன்னீங்க, அத பத்தி சொல்லுங்க சார். இது வந்து சென்னை டு ஆந்திரா கனெக்டட். இது ஓகே, ஆந்திரா பைபாஸ், ஆந்திரா ஹைவே. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன கனெக்ட் ஆகுது பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மகாபலிபுரம் டு பூஞ்சேரி, பூஞ்சேரியில இருந்து பாத்தீங்கன்னா மகாபலிபுரத்துல இருந்து 800 ஹார்பர் சிபிஆர்ஆர் அவுட்டர் ரிங் ரோட் 10 வழி சாலை. சரிங்களா? இது வந்து மீஞ்சூர் கிட்ட தானங்க சார் வருது. ஆமா, மீஞ்சூர்ல இருந்து அப்படியே 800 கனெக்ட் ஆகுது. ஓகே, அதாவது இங்க இருந்து பார்த்தா மீஞ்சூர் போய் மீஞ்சூர்ல இருந்து கனெக்ட் 800 கனெக்ட் பண்றாங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னாக்கா 800ல வந்து 800 ஹார்பர், அதானி போர்ட், காட்டுப்பள்ளி துறைமுகம், இது மூணுத்தையும் வந்து ஜாயின் பண்ற விதமா இது இணைக்கறாங்க. கனெக்ட் ஆகுது. அந்த அதானி போர்ட்ங்கிறது ரிலையன்ஸ் வாங்கி இருக்காங்க, கடல்ல பாதியும் நிலத்துல பாதியும் வாங்கி இருக்காங்க. அது ஓபன் ஆயிடுச்சுன்னா சென்னை பாத்தீங்கன்னா மோர் அட்வான்ஸ்ட் ஆயிடும். அப்ப நார்த் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சவுத் சைடு எல்லாம் தோத்துடும், அந்த அளவுக்கு இது இன்னும் ஃபாஸ்டா டெவலப் ஆயிடும். அது வந்து இங்க போய் கனெக்ட் ஆகுது. இங்க கனெக்ட் ஆகுது. அது இல்லாம இந்த திருப்பதியும் அதுல கனெக்டட் ஆகுது. ஓகே, இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா இப்ப பெங்களூர் டு சென்னை இதே அவுட்டர் ரிங் ரோடு போட்டு இருக்காங்க. சோ ஆந்திரா வழியா வருது. இந்த வழி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்க சென்னை டு பெங்களூருக்கு வந்து இப்ப 3 ஹவர்ஸ்ல போயிடலாம். 3 ஹவர்ஸ்ல டிராவல் பண்ணலாம். ஓகே, சென்னையில ஏறினீங்கன்னா பெங்களூர் 3 ஹவர்ஸ்ல போயிடலாமா? அந்த வர்க் நடந்துட்டு இருக்கு. இதுல தான் அது கனெக்ட் ஆக போகுது. இது எல்லாமே அப்கமிங் தான். அந்த சிபிஆர் அவுட்டர் ரிங் ரோட் 10 வழி சாலை. அதுதான் 10 வழி. ஆமா, இந்த 10 வழி சாலை இப்ப ரெடி ஆயிட்டு இருக்கு. சோ ரெடி ஆயிடுச்சுனா இதோட அப்சஷன் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் சார் இங்க பஸ் ஸ்டாண்ட் போட்டுருக்காங்க. இப்ப நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டு இருக்காங்க மேடம். இப்ப பழைய பஸ் ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க. எடுத்துட்டு பார்த்தா இந்த பைபாஸ் இந்த ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர் கூட கிடையாது, புது பஸ் ஸ்டாண்ட். சோ இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தா நம்ம சைட் பாத்தீங்கன்னா எக்ஸாக்ட்டா 1.5 கிலோமீட்டர்ல இருக்கு. 1.5 கிலோமீட்டர்ல நிச்சயமாக 1.5 கிலோமீட்டர்ல இந்த புது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1.5 கிலோமீட்டர்ல நம்ம சைட் இருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா ஹைவேல இருந்து 6 வே ஹைவே. இன்னைக்கு வந்து பார்த்தா நம்ம ரோடு நீங்க லைவா வீடியோ காட்டலாம். ஹைவே ஒர்க் நடந்து இருக்கு. 6 வே பண்றாங்க. அந்த 6 வே பண்ற ஹைவேல இருந்து 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் நம்ம சைட் நடந்தே போலாம். நடந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, நாங்க இது இங்க இருந்து காட்றத விட நான் அங்கேயே உங்களுக்கு காட்றேன் வாங்க. இதுதான் சார் சொன்ன 6 வே பைபாஸ். சார் என்னங்க சார் 2 ரோட் தான் இருக்கு. இங்க வந்து பாருங்க மேடம், பைபாஸ் வந்து வேலை நடக்குது. 6 வே வேலை நடந்துட்டு இருக்கு. ஆமா, வேலை அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்க்கலாம் 6 வே இது. திருப்பதி ஹைவே. இங்க இருந்து பார்த்தா ஜஸ்ட் ஒரு 500 மீட்டர்னால நம்ம சைட். ஓகே, இந்த சிவன் கோயில்ல இருந்து ரைட் எடுத்தா நம்ம சைட். சிவன் கோயில் ரைட் எடுத்தா நம்ம சைட் ஜஸ்ட் 500 மீட்டர். ஹைவேல இருந்து 500 மீட்டர் நடந்து போயிடலாம். சூப்பருங்க சார். இன்னொரு விஷயம் மேடம், நம்ம கொடுக்குற ரேட்டை விட அக்கம்பர்ல விசாரிக்கலாம். 2500 ரூபாய், 2700 ரூபாய், 2800 ரூபாய், 2300 ரூபாய் அப்படிதான் போயிட்டு இருக்கு. சோ அப்படி போயிட்டு இருக்கிற ரேட்டை விட நம்ம உடைச்சு மார்க்கெட்டை கொடுக்குறோம். என்ன ரேட்டுங்க சார் கொடுக்குறீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா 2049 ரூபாய் ஃபார் ஒரு ஸ்கொயர் ஃபீட் மேடம். வெறும் 2049. வெறும் 2049 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட். இதுல வந்துட்டு புக் பண்ற கிளைண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம ஸ்ரீவாரியுடைய எம்டி சார் வந்துட்டு பாத்தீங்கன்னா புக் பண்ணும்போது லான்ச்சிங் ஆஃபரா ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி ஃப்ரீயா கொடுத்துருக்காரு. ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸியா? சார் ரெஜிஸ்ட்ரேஷனே ஒரு 2 lakhs 1.5 lakhs கிட்ட வரும் சார். அதுவே ஃப்ரீயா பண்ணி தரீங்க? கண்டிப்பா மேடம். நெகோசியேஷன் பண்ணாக்கா உங்களுக்கு ஒரு 49-50 rupees தான் வரும். அது பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஆனா அதை விட பெஸ்டா தான் நாங்க கொடுத்துருக்கோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி ஃப்ரீ கொடுத்துருக்கோம். மொத்தம் எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சார் நம்ம கிட்ட? நம்ம 740 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 2260 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்கு மேடம். ஓகே, அதாவது 740 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்குமே பிளாட்ஸ் இங்க அவைலபிளா இருக்கு. ஒரு 740 ஸ்கொயர் ஃபீட் வாங்கினா ஒரு 15,20,000 ரூபாய் தான் அங்க வருது. இது நீங்க மெயின் சிட்டில எல்லாம் வாங்கணும்னா இந்த பிரைஸ்க்கு நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது. பட் 2 years கழிச்சு வந்தீங்கன்னா இதுதான் ஹார்ட் ஆஃப் த சிட்டியா வரும். இன்னும் 1 year கழிச்சே நான் சொல்றேன், இந்த திருப்பதி பைபாஸ்லாம் கனெக்டிவிட்டி நீங்க பாத்திருப்பீங்க, அதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் ஹார்ட் ஆஃப் த சிட்டியா இருக்கும். நம்ம லான்ச்சிங் அன்னைக்கு வந்து புக் பண்ற கிளைண்ட் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, 25,000 புக் பண்ணாங்கன்னா ஸ்பாட்லயே அவங்களுக்கு 2 கிராம் கோல்டு காயின் ஃப்ரீ பண்றோம். சரி, ரேட் சூப்பரா இருக்கு, இடம் சூப்பரா இருக்கு. ஃப்ளட் பிரச்சனை வருமா, தண்ணி பிரச்சனை வருமான்னு, ஏன்னா சிட்டிக்குள்ள இருக்கிற எல்லாருக்குமே எங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கு. சோ அந்த மாதிரி பிரச்சனைகள் இங்க வருமா? ஹானஸ்டா எங்களுக்கு சொல்லுங்க சார். மேடம், இந்த மழை டைம்ல வந்து ஃப்ளட் ஆகிறது வந்துட்டு இது வாய்ப்பே கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க இவ்வளோ குடியிருப்பு மத்தியில தான் நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இங்க வந்து அந்த ஃப்ளட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. பண்ண தேவையில்ல, பண்ணவே தேவையில்ல மேடம். இப்ப 2 நாளா மழை பெய்யுது, தொடர்ந்து 1 வாரம் மழை பெய்யுது. அப்படியே நீங்க சுத்தி காட்டலாம். ஏதோ தண்ணி நிக்குதா பாருங்க, சுத்தமா இல்ல, தண்ணியே கிடையாது. மழை தொடர்ந்து அடிச்சுட்டு இருக்கு, ஆனா சுத்தமா தண்ணி இல்ல பாருங்க. சரி, இப்ப தண்ணி எத்தனை அடியில வந்திருக்கு? நீங்க போட்டிருக்கீங்க போர் போட்டு லைன் கொடுத்திருக்கீங்க, எத்தனை அடியில போர் வருதுங்க சார்? இங்க 25-30 அடியிலே வாட்டர் இருக்கு.
இருக்கு. ஆனாலும் பாத்தீங்கன்னா 90 அடி 100 அடி போட்டுட்டு தான் நம்ம போர் எடுக்கிறோம். ஏன்னா அப்பதான் வாட்டருக்கு நல்லா இருக்கும். சோ ஃபியூச்சர்லயும் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் தண்ணி வாட்டர் ப்ராப்ளம் வராது. சரி, இப்போ நான் இடம் வாங்கிட்டேன், நான் ஃபாரின்ல இருக்கேன், நீங்க எனக்கு வீடு கட்டி கொடுத்துருங்க, எங்க அப்பா அம்மா தான் இருக்காங்க அப்படின்னா நீங்க கட்டி கொடுத்துருவீங்களா? கண்டிப்பா மேடம். லேண்ட் மட்டும் ப்ரோமோட் பண்ணாம நம்ம பில்டிங்கும் பண்றோம். இண்டிவிஜுவல் வில்லா பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா மாதாவரம் எல்லாம் வந்து நாங்க இண்டிவிஜுவல் வில்லா பண்ணி கொடுத்துதான் இருக்கோம். இந்த நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. ஓகே. சோ அப்படி கேக்குற கிளையன்ட்க்கு இங்கேயும் பிளான் பண்ணிருக்கோம் மேடம். ஓகே, நீங்க வீடும் கட்டி கொடுத்துருவீங்க, லேண்டா வேணும்னாலும் லேண்டா கட்டி கொடுத்துறோம். சோ வீடா கட்டுறது அந்த 740 ஸ்கொயர் ஃபீட்ல எவ்வளவுங்க சார் வரும் மேடம்? இப்போ 800 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு 750 ஸ்கொயர் ஃபீட்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தரோம். சிங்கிள் பிஹெச்கே வந்து பாத்தீங்கன்னாக்கா 32,50,000 ரூபாய் கொடுத்தா போதும் மேடம். அவங்களுக்கு கீ ஹேண்டர் பண்ணிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா 2 பிஹெச்கேவும் நம்ம பண்ணி தரோம் மேடம். 2 பிஹெச்கே பாத்தீங்கன்னா 37,50,000 ரூபாய் கொடுத்தா போதும். டபுள் பெட்ரூம்ல நம்ம வீடு தரோம். சரி, நீங்க டோக்கன் அட்வான்ஸ் 25,000 சொன்னீங்கல்ல, அட்வான்ஸ் நான் எவ்வளவு கொடுத்தாக்கா இடம் வாங்க முடியும், இன்னும் எவ்வளவு கொடுத்தாக்கா வீடு வாங்க முடியும்? லேண்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது 2 லட்சம் ரூபாய் உங்க கையில இருந்தா போதும் மேடம். நீங்க கேட்ட வீடா இருந்தாக்கா 5 lakhs கையில இருந்தா போதும். ஓகே, கையில 2 லட்சம் தான் இடம், 5 லட்சம் ரூபாய் இருந்தா வீடாவே கிடைச்சிரும். பேங்க் லோன் நீங்களே எலிஜிபிள் பண்ணி பேங்க் லோன் வந்து நாங்க வந்து போற ஒவ்வொரு சைட்டுமே வந்து பேங்க் வந்து நாங்க ஏபிஎஃப் பண்ணிடுவோம் மேடம். ஏபிஎஃப் அண்ணா 2 நாள்ல லோன் கிடைச்சிரும். கண்டிப்பா மேடம். 15 நாள்ல உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, இங்க இருந்து கனெக்டிவிட்டி சொல்லிட்டீங்க, நல்லா இருந்துச்சு. இன்னும் இங்க ஸ்கூல் காலேஜ் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. கண்டிப்பா மேடம். திருவள்ளூர் அப்படினாலுமே நம்ம சிட்டில இருந்து இங்கதான் வந்து படிக்கிறாங்க. காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாமே நிறைய பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா மெயின் கவர்மெண்ட் ஆபீசஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம சைட்ல இருந்து ஒரு 7 நிமிஷம் தான் கரெக்டா கலெக்டர் ஆபீஸ் ரீச் பண்ணிடலாம். செக் பண்ணியே பாத்துடலாம். அவங்க வர்றவங்க வாங்க போன் கொடுங்க, செக் பண்ணி பாத்துறோம். நீங்க பாத்துருங்க. இங்க பாருங்க, கரண்ட் லொகேஷன்ல இருந்து திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் கரெக்டா 7 நிமிஷம் தான். 3 கிலோமீட்டர் தாங்க. கரெக்டா நான் போட்டு காமிச்சிருக்கேன், சும்மா வாய் வழியெல்லாம் சொல்ல, கரெக்டாவே காமிச்சிருக்கேன். 3 கிலோமீட்டர்ஸ் தான் கலெக்டர் ஆபீஸ். சார், கலெக்டர் ஆபீஸ் ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளவு தூரம் சார்? மேடம், ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டா இங்க இருந்து பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். 10 நிமிஷத்துல போயிடலாம். 10 நிமிஷத்துல ரீச் ஆயிடலாம். இந்த சைட்டை பத்தி சார் சொல்றதை விட நான் சொல்லட்டுமா, இது ஒரு மினி டி நகர்னு சொல்லாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் பக்கத்துல இருக்கு, சிபிஎஸ்இ ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் நிறைய இங்க இருக்கு. இந்திரா குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ் இங்க இருந்து பக்கத்துல இருக்கு. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இங்க தான் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இங்க தான் இருக்கு. இங்க இருந்து பாத்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆபீஸ், மார்க்கெட், ஷாப்பிங் மால் எல்லாமே பக்கத்துல இருக்கு. 108 திவ்ய தேசத்துல ஒரு தேசமான வீர ராகவர் கோவில் இங்க இருந்து நியர்பைல இருக்குங்க. இங்க வாழ்றதே நம்மளுக்கு புண்ணியம். ஹோட்டல்ஸ் கூட சொல்றேங்க, நித்யாமிர்தம் ஹோட்டல் இருக்கு, A2B ஹோட்டல் இருக்கு, பெரம்பூர் ஸ்ரீனிவாசா 2 ஹோட்டல் இருக்கு. அப்புறம் இங்க பெங்களூர் லிங்க் ரோடு இருக்கு பாத்தீங்களா, ORR அவுட்டர் ரிங் ரோடு வந்து இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் கனெக்டிவிட்டி இருக்கு. பெட்ரோல் பங்க் கூட குறைச்சல் இல்லைங்க, அதுவும் நிறையவே இருக்கு. பர்டிகுலரா என்ன மாதிரி லேடிஸ் எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி டிமார்ட்டும் இங்க திருவள்ளூர்ல அவைலபிளா இருக்கு. சென்னையில GH இருக்குல்ல, ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் திருவள்ளூர்லயும் இருக்கு. அதுவும் இந்த சைட்ல இருந்து ரொம்ப நியர்பைல தான் இருக்கு. கிட்டத்தட்ட இது ஒரு மினி சிட்டினே சொல்லலாம். இன்னும் ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வந்தீங்கன்னா இதுதான் மெயின் சிட்டியா இருக்கும். சார், எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் வேலை வாய்ப்புகள் இங்க என்னென்ன இருக்கு? ஐடி செக்டர் என்ன இருக்கு? இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் என்ன இருக்கு? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சோ வேலை வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா இங்க இருந்து நம்ம சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 6 கிலோமீட்டர்ல காக்கலூர் சிப்கார்டு. ஓ, சரி, ஓகே. சிப்கார்டு இருக்கு, இண்டஸ்ட்ரியல் ஏரியா சிப்கார்டு இருக்கு. அங்க வேலை வாய்ப்புகள் அநேகமா இருக்கு. இங்க ஒரு 15 நிமிஷத்துல போயிடலாம். சார், இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் சொன்னார்ல, நான் வந்து ஐடி செக்டர் சொல்றேன். இங்க இருந்து மணவாள நகர்ல TCL இருக்கு, கேட்டர்பில்லர் இருக்கு. சார், TCL ல வேலை செய்றவங்க வந்தாலே இந்த இடம் 10,000க்குள்ள இருக்கு. மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் தான் சார் போட்டிருக்கீங்க? மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா 112 பிளாட்ஸ் தான் போட்டிருக்கோம். செப்டம்பர் 28ஆம் தேதி தான் இது லான்ச். அன்னைக்கே நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல புக்கிங் பண்ணீங்கன்னா 2 கிராம் கோல்டு காயின், 1 கிராம் 10,000 ரூபாய் விக்குது. 2 கிராம் கோல்டு காயின் ஸ்பாட்லயே ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. சார், சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவீங்களா எங்களுக்கு? ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். கண்டிப்பா மேடம். நாங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன்ல எங்க இருந்தாலும் சரி, நாங்க அவங்க ஃபேமிலியா வந்தாங்கன்னா அதை மட்டும் தான் கேப் அரேஞ்ச் பண்ண முடியும். ஏன்னா சிங்கிள் பேர் வந்தாங்கன்னாக்கா நம்ம கேப் கொடுக்க முடியாது. ஃபேமிலி யாரா டிசைடர் அத்தாரிட்டியோ அவங்க ஃபேமிலியா வந்தாங்கன்னா சென்னைக்கு எங்க இருந்தாலும் சரி நம்ம கார் ப்ரொவைட் பண்ணுவோம். ஆன் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் சாரோட நம்பர் தான். நோ brokerage, டைரக்டா டீல் பண்றீங்க. சோ brokerage 1% 2% கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. டைரக்டா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுலயே உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட மிச்சமாகும். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடம் பெஸ்டாவே தெரியும். இவ்ளோ அம்யூனிட்டிஸ் இருக்கு, இவ்ளோ ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, ரேட் ரொம்ப கம்மியா கொடுக்குறீங்க. டாக்குமெண்ட்ல ஏதாவது தில்லு முள்ளு அப்படி எதனா இருக்குமோ? மேடம், நாங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீவாரி எஸ்டேட் ISO கம்பெனி. எங்க கம்பெனி பாத்தீங்கன்னா நாங்க லேண்டு வித் கன்ஸ்ட்ரக்ஷன் அபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ISO வாங்கின கம்பெனி இது. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு லேபிட் நம்ம எடுக்கும்போது அது ப்ராப்பரா லீகல்
பக்காவா அதை பார்த்துட்டு தான் 100% டைட்டில் பக்காவா இருக்கும். 100% லீகல் பக்காவா இருக்கும். புரட்டாசி மாசத்துல வாங்கலாமா வாங்க வேணாம் யோசிக்கிறீங்களா? அப்படிலாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆண்டாள நினைச்சிட்டு வாங்கிக்கோங்க. பூமாதேவியோட சாட்சியோட நல்ல இடம் நம்மளுக்கு அமையும். கல்யாணம் மட்டும் தான் பண்ண மாட்டாங்க, ஏன்னா லௌகிகமா போகக்கூடாது, பக்தியோட இருக்கணும்ன்றதுக்காக மட்டும்தான் அது வச்சிருக்காங்களே ஒழிய இடம் வாங்கக்கூடாது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரமும் சொல்லல. தாராளமா வந்து வாங்கலாம். அட் த சேம் டைம் இந்த புரட்டாசி முடிச்சு யாராவது உங்க பொண்ணுங்களுக்கு gift கொடுக்க போறீங்க கல்யாணத்துக்கு, நான் சவரன் போடுறதை விட லேண்டா கொடுக்குறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். அவங்க ஒரு 10 வருஷம் கழிச்சு அவங்க பொண்ணு கொடுக்கும்போது இது கோடியில பெருகி இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு பிரைம் லொகேஷன், பொல்யூஷன் இல்லாம, தண்ணி ஃபெசிலிட்டிஸ்க்கு குறைவே இல்லாம, ஃப்ளட்டே வராத, கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கக்கூடிய, சுத்தி வீடுகளுக்கு மத்தியில 80% லோனோட ஜஸ்ட் ஒரு 2 lakhs கையில இருந்தா லேண்டும், ஒரு 5 lakhs கையில இருந்தா வீடுமே கட்டித்தராங்க. 25,000 ரூபாய் கையில இருந்தா டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி 2 கிராம் கோல்டன் நீங்க ஃப்ரீயாவே வாங்கிட்டு போக முடியும். புரட்டாசில ஜாக்பாட் ஆஃபர் கிடைச்சிருக்கு. இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. சைட் விசிட் ஃப்ரீயா அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. வாங்க இடத்த பாருங்க, டோக்கன் அட்வான்ஸ் கொடுங்க. வேணும்னா நீங்க லீகல் செக் பண்ணிட்டு லோனை போட்டு இடத்த வாங்கிட்டு வீட்டை கட்டிட்டு கிரக பிரவேசத்துக்கு மறக்காம என்னையும் கூப்பிடுங்க. வாழ்க இடத்துடன் வீடுடன்.